ஊர்லேருந்து வரும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு டெல்லியில் ட்ரான்ஸ்ஷீட் இருந்ததுங்க, கனெக்டிங் ஃப்ளைட்டு. ஸோ இறங்க உடனே பயங்கர பசியாக இருந்துச்சு. ஸோ அதனால் பர்கர் கிங்குள்ளே வந்துட்டேங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 339 காம்போ பர்கர் காம்போ வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஒரு கோக்கும் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும் பர்கரும் கொடுத்துருந்தாங்க. நான் நான்வெஜ் தான், சிக்கன் பர்கர் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ நல்லா சாப்பிட்டுட்டு அங்கேருந்து ஒரு கோக்கும் ஒரு டிஷ்யூ பேப்பரும் எடுத்துகிட்டு வந்தாங்க. எனக்கு இன்னும் 4 ஹவர்ஸ் இருக்குது போர்டிங் பாஸ்க்கு. ஸோ சென்னை ஃப்ளைட் ஏறுறதுக்கு. ஸோ அது வரைக்கும் நமக்கு டைம் பாஸ் வேணுமா, அந்த கோக் வந்து குடிச்சிட்டே வந்து போகலாம் அப்படின்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா போர்டிங் பாஸ் டைமும் ஆயிடுச்சுங்க. நான் ஃப்ளைட்டுக்குள்ளே போயிட்டுருக்கேன். ஸோ ஏறின உடனே ஒரு குழந்தை அழுதுகிட்டே இருந்ததுங்க. நேற்று நைட்டு ஃபுல்லாக தூக்கம் வேறு இல்லை, பயங்கர தலைவலியாக இருந்துச்சு. திருப்பியும் பார்த்தீங்கன்னா இவங்க டிஃபன் கொடுத்தாங்க. சுண்டலும் இட்லி எனக்கு ரொம்ப பிடிக்கவே இல்லை, நான் சாப்பிடவே இல்லை. நம்ம தான் வயிறு முட்டை பர்கர் சாப்பிட்டாச்சு இல்லைங்களா. ஸோ சென்னை லேண்டும் ஆயிடுச்சுங்க ஃப்ளைட்டு. என்னோடய பேக்கேஜ்க்காக பெல்ட் கிட்ட வந்துட்டேங்க. என்னோடய பேக்கேஜ் எப்படா வரும், எப்படா போய் வீடு சேருவோம் அப்படின்றது தான் இருக்கும். மோஸ்ட்டாக ஃப்ளைட் ட்ராவல்னா அப்படி தான் இருக்கும். நான் ஜெர்மனிலேருந்து வந்துட்டுருக்கேன். ஸோ என்னோடய பேக்கேஜ் எடுத்துகிட்டு அவ்வளோதான், நான் வீட்டுக்கு வந்து கிளம்பியாச்சு. பாய்.